கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில் நாம் சிந்திக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான தேவனுடைய வார்த்தை மனமேட்டிமை, ப்ரௌட்னஸ். மனமேட்டிமை, ப்ரௌட்னஸ். ஆம், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிகிறவர், மனமேட்டிமையுள்ளவர்கள் எவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், அவர்கள் கையோடை கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்புவதில்லை என்று சொல்லுகிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிகிறவர், மனமேட்டிமையுள்ளவர்கள் எவருமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், கையோடை கை கோர்த்தாலும் அவர்கள் தண்டனைக்கு தப்புவதில்லை என்று சொல்லுகிறார். ஆம், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடியே மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷரை கண்டுபிடிப்பவர் யார்? அப்படியே 9ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவர் யார்? இதோ இதோ வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆகையினாலேதான் இன்று அவர் நம்மிடத்துல மனமேட்டிமையை குறித்து சொல்லுகிறார். மனமேட்டிமையுள்ளவர்கள் எவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், கையோடை கை கோர்த்தாலும் அவர்கள் தண்டனைக்கு தப்புவதில்லை என்று சொல்லுகிறார். ஆம், மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பானது. இதோ 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளுகிறவர்கள் உத்தமர்கள் அல்ல. தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறவர்கள் உத்தமர்கள் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவர்களே உத்தமர்கள். நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் சந்திக்கிறதான மனிதர்களின் மத்தியில பெரும்பாலானோர் தங்களுடைய தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்களாம். அது மாத்திரமல்ல, தன்னைத்தானே மெச்சிக்கொள்வார்களாம். வேதம் சொல்லுகிறபடி மனுஷனுக்கு தோன்றுகிற வழியெல்லாம் அவனுக்கு நியாயமாய் தோன்றும், ஆனால் அந்த வழிகள் வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷருக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு, அந்த வழிகள் வீண் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினால்தான் அவர் 2 கொரிந்தியர் 10:18 சொல்லி இருக்கிற வசனத்தை இன்று நமக்கு நினைவுபடுத்துகிறார். தன்னைத்தான் புகழ்ந்து கொள்ளுகிறவர்கள் எவர்களுமே உத்தமர்கள் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவர்களே உத்தமர்கள். இன்று இருக்கிறபடியே அநேகர் நான் செம்மையானவன், நான் உத்தமன், நான் நீதியை பின்பற்றுகிறவன், நான் நியாயத்தை கடைபிடிக்கிறவன், கர்த்தருடைய தேவ நீதியை நிறைவேற்றுகிறவன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த பார்க்கிறார்கள். இதோ வேதாகமத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். அதில் ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். அந்த பரிசேயன் தேவாலயத்திலே நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லை. நல்லா கவனிங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள்.
ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் தேவனுடைய ஆலயத்தில் நின்று கொண்டு, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதோ வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சுய சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே மேன்மையாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நீதிமொழிகள் 20:6 சொல்லப்பட்டிருக்கிறபடியே இந்த ஆயக்காரன் இந்த பரிசேயன் தன்னுடைய தயாளத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் பிரசித்தப்படுத்தினானாம். ஆனால் அந்த ஆயக்காரனோ தேவாலயத்துக்கு தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். வேதம் சொல்லுகிறபடி நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் இல்லை என்கிற அந்த வசனத்திற்கு இணங்க இவன் தேவாலயத்துக்கு தூரத்தில் நின்று கொண்டு தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க துணியாமல் அவன் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனை பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். அப்பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, இவனே ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்றார். அவர் அங்கு அழகாக சொல்றார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். பரிசேயன் தன்னை உயர்த்தினான். பிரைஸ் லார்ட். தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த 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 ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மெட்டிமையாய் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குத்தானே மெட்டிமையாய் பேசிக் கொண்டிருந்தான். பிரைஸ் லார்ட். கர்த்தர் சொல்றார், அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். 1 யோவான் 1:8 சொல்லி இருக்கிறபடியே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவராயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால், மனமேட்டிமை இடத்துல காணப்படவில்லை என்று நாம் சொல்வோமே ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அந்த பரிசேயனை போல நாமும் அநேக முறை அநேகர் மத்தியில அநேக காரியங்களில நம்மை மேட்டுமையாய் கருதி பேசினதுண்டு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தர்க்கங்களுக்கு இடம் கொடுத்ததுண்டு. அநியாயமாய் அவதூறாய் பேசின, மேட்டுமையாய் நம்மை பேசி பிறரை இழிவுபடுத்தினதுண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 1:8 சொல்லி இருக்கிறபடியே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆகையால் நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இந்த பரிசேயனை போல எல்லா மனுஷரிடத்திலும் எல்லாவற்றிலும், ஏன் நம்மை உருவாக்கின தேவனிடத்திலும் கூட மேன்மை பாராட்டி இருக்கிறோமா? ஆம், மேன்மை பாராட்டுகிறவர்கள் உலக வாழ்க்கையானாலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, மிதமிஞ்சிய பெருமை கொள்வார்களாம். மேன்மை பாராட்டுகிறவர்கள்
உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி மிதமிஞ்சிய பெருமை கொள்வார்கள். அவர்கள் ஆணவத்தோടെ நடந்து கொள்வார்கள். பிறரை ஏளனமாய் இழிவாய் நடத்துவார்கள். மிக மிக முக்கியமாய் எந்த ஒரு காரியத்துக்கானாலும் சரி திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திருத்தங்களுக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். கற்றுக்கொள்ள விருப்பம் காட்டவும் மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இதோ கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போலவே தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷர் எதை விதைக்கின்றார்களோ அதையே அறுப்பார்கள். ஹல்லேலூயா. மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பானது. கையோடு கை கோத்தாலும் தண்டனைக்கு தப்ப முடியாது. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம். ஹல்லேலூயா. ஆம், 1 கொரிந்தியர் 11:31 சொல்லப்பட்டிருக்கிறபடியே நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இதோ இதோ நம்முடைய வாயல்ல. மனமேட்டிவை கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். இதோ இதோ நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே நம்முடைய வாயல்ல புறத்தியானே நம்மை புகழட்டும். புறத்தியானே நம்மை புகழட்டும். நம்முடைய உதடுகள் அல்ல, அந்நியனே நம்மை புகழட்டும். மனமேட்டிமை உள்ளவர்கள் எவர்களுமே, யாரானாலுமே கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்து வேதனை உண்டாக்கும் நம்மிடத்துல உண்டோ என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்து, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ என்று தேவரே நீர் பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மோடு கூட இடைபடுவார், நமக்கு சுட்டி காட்டுவார், நமக்கு சில காரியங்களிலே மேன்மை பாராட்டின காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுவார். இன்னும் நாம் எவைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம், இன்னும் நாம் எவைகளிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி மிதமிஞ்சி பெருமை கொள்கிறோமா? ஆணவத்தோடு நடக்கிறோமா? பிறரை ஏளனமாய் இழிவாய் நடத்துகிறோமா? எந்த ஒரு விஷயமானாலும் திருத்திக் கொள்வதற்கு வேண்டிய காரியங்களிலே நம்மை நாம் திருத்திக் கொள்ளாது இருக்கிறோமா? அப்படிப்பட்ட காரியங்களை பிறர் நமக்கு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை அபியாசப்படுத்தாமல் இருக்கிறோமா? தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷர் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள் என்ற அந்த வார்த்தையின்படியாக நம்மை நாமே நிதானித்து அறிவோம். கையோடை கை கோத்தாலும் மனமேட்டிமை உள்ளவர்களாய் நாம் காணப்பட்டோமே ஆனால் தண்டனைக்கு தப்பிக்கொள்ள முடியாது. இதோ கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. நம்மை நாமே நிதானித்து அறிந்து நியாயம் தீர்க்கப்படாதிருப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.